இந்த காஸ்டியூமே அழகா இருக்கே. ப்ளவுஸ் வேற லெவலு. இன்னைக்கு என் ஆள் வரப்போறான். பார்த்தோன்னே அவ்வளவுதான். மயங்கி கீழே விழுந்துறானா. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. ஐயோ வேற வெளியே கூட்டு போறேன்னு சொன்னான். ஓகே அழகா இருக்குல்ல. அச்சோ எங்க போச்சு? இங்கதான் இருக்கா?
என்ன யாருமே காணோம்? நான் தான் பிரம்மையை தான் நினைச்சிட்டேனோ. இவனுக்காக எதிர்பார்த்து நிக்கிறோம்ல, வேணும். சீரியஸா பயந்துட்டேன், எருமை. சாரிடி. சரி, ஓகே. ஏய், தேவதைக்கு தேவதையா இருக்கேடி. பொய் சொல்லாத, உண்மையை சொல்ல அழகா இருக்கேனா? அதான் சொல்லிட்டேனே. ஏய், இந்த சாரி ஞாபகம் இருக்கா? இல்லையே. மக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கடைக்கு போனோம்ல, ட்ரெஸ் கடைக்கு, அப்ப எடுத்து வந்த காஸ்டியூம். நான் அன்னைக்கு போடவே இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டிருக்கேன். ட்ரெஸ்ஸா இது? சாரியா? ஏய், என்ன காதுல கம்மல்? ஏன், என்னாச்சு? இந்த காஸ்டியூம்க்கு இந்த கம்மல் நல்லா தான் இருக்கு. இதை விட சூப்பரா கொடுத்தா? இதை விட சூப்பரா? ஏன், நான் என்கிட்ட இருந்த கம்மல்லாம் போட்டு பார்த்துட்டேன், எதுவுமே செட் ஆகல, நல்லாவே இல்ல. சர்ப்ரைஸ். வாவ், செம்மையா இருக்குடா இந்த கம்மல். சூப்பரா இருக்குல? அப்படியே ட்ரெஸ் மேட்ச். நானே போட்டு விட்டா? ஏன், உங்க டாடி ஏதாவது? இல்ல போட்டு விடு. அழகா காது இருக்கு, கம்மல போட்டு விடுடா. சரி. ஏய், கம்மல் முன்னகிட்ட போட்டிருக்கியா இல்ல போட்டதா பழக்கம் இருக்கா? நான் போட்ட கம்மல் இல்ல பேபி, எல்லாமே நல்லா இருக்கும். இருக்கும். கூடி இந்த வாய்க்கு ஒன்னும் ஒரு குறைச்சல் இல்ல. ஏய், பார்த்து வலிக்குது. இங்க பாரு, உன்னைய இல்ல கம்மல் தான் போட சொன்னேன். நல்லா இருக்கா? சரி. இந்த தேவகிட்ட கம்மல் எதுவுமே செட் ஆகல, ட்ரெஸ் கூட அப்படியே செட் ஆகல. கம்மல் மட்டும் செட் ஆயிருக்கு. ஏன்னா அந்த கம்மல் நீ வாங்கிட்டு வந்த. எப்படி எல்லாம் சொல்லி உருட்டுற பாத்தியா? ஒன்னையெல்லாம் ஒன்றும் பண்ணல. நீ கம்மல் போட்டு விட்டா நாங்க அதுக்கு மேட்சா. எப்படி இருக்கு? அப்படியே கழுத்து போட்டு நீங்க போட்டா மகாராணி மாதிரி இப்படி உருட்டுமா? உருட்டு, உன் வாய் தானே, நீ நல்லாவே உருட்டுவ. புரியல. அடிச்சா வலிக்கும். அடிச்சிடவா? வாங்கிருக்கியா? ஏய், போதும், டைம் ஆகுது. நீ நல்லா இருக்கா? ஏய், அப்படியே இந்த கழுத்துக்கு இந்த செயின். ஏய், என்ன பண்ற? இல்ல, அங்கதான் என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியல. செயின் இருக்கிற இடம் இருக்குல்ல, அதான் செயின் இருக்கு. கொடுப்ப ஒன்னெல்லாம் ஒன்னும் இல்ல. ஆமா, ஒன்னுலதான் இங்க. சரி, படத்துக்கு தானே கூட்டு போறேன்னு சொன்னேன். ஆமா, நின்று பேசிட்டே இருந்தா. ஆமா, டைம் ஆயிடுச்சு. உன்னை பார்த்தாவே எனக்கு அங்க போகணும் தோணல, இங்கே புரியல. ஐயாக்கு வேற எங்க போகணும்னு தோணுது? இல்ல, நம்ம அங்க போய் படம் பார்க்கறத விட நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்க படம் பண்ணுவோம். எங்க? என்ன படம்? புரியல. இல்லையே ஐயா, ஏதோ வேற விதமா. அப்படிலாம் ரெடி வெளியிருந்து வரும்போது படம் மைண்ட் செட்டோட தான் வந்தீங்க. அப்புறம் இந்த செயின் இருக்கிற இடம் பார்த்து மட்டும் கொடுத்தா யாருக்கு முக்கியமா இல்லை நீ தான் முக்கியமா கேட்டா எனக்கு உனக்கு தோணும்டா, தோணும். நீ எல்லாம் போடா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஐயா, ஓவரா தான் சீனை போட்டுட்டு இருக்க. யாரும் ஓவரா சீன் போடுறாங்க? நீ தான் சீன் போடுற. யாரு? நானு. ஆமா, நான் வந்து ஒரு கிஸ் கேட்டேன், ஒரு அக் கேட்டேன், எதுவுமே கொடுக்காம டக்குன்னு திரும்பி ஓவரா சீன் போடுறாங்க. நீ எப்ப பாரு சும்மா அழக ரசிச்சுட்டு இப்படியே தான் பண்ணிட்டு இருக்க. ஏண்டி, அழகான பொண்ணு அழகை தான் நீ ரசிக்க முடியும். இப்ப என்ன உனக்கு? ஒரு ஹக்கு, ஒரு கிஸ், அவ்வளவுதானே? இப்ப இதுக்கு தானே இவ்வளவு டென்ஷனு? கொடுக்க மாட்டேனே. நான் வாங்காம இந்த இடத்துக்கு போக மாட்டேன். டேய், டைம் ஆகுது. அப்ப
அப்போ நான் கேட்டது எனக்கு சரி நீ கண்ணை மூடு நான் தரேன். ம். ஏய் கிஸ் எல்லாம் கண்ணை மூடாம பார்த்தாலே நல்லா இருக்கும். நீ கண்ணை மூடு நான் தரேன். சரி ஓகே. இப்ப இதுக்கு தானே இவ்வளோ? இப்ப போலாமா? ஏய் ஹலோ, ரெடியா இருக்கியா? நான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். அப்படியா? கொஞ்சம் சீக்கிரம் ரெடியா அப்படி. இதோ ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல உங்க வீட்டாண்ட வந்துடும். ஓகேவா? ஓகே ஓகே. சரி நான் வைக்கிறேன். சும்மா என்ன அப்படியே தகச்சு போய்க்கிற? என்னடா கஷ்டம் அழகா இருக்கா? சூப்பரா இருக்கு தெரியுமா? அப்படியா? நான் சொல்லிட்டேன்ல, என் அம்மா டால் மாதிரி இருக்கு. டேய் எங்கடா போறேன்னு சொல்லவே இல்ல. எங்கேயோ போகணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ எங்கெங்கேயோ போகணும் போல தோணுது. தோணும் உனக்கு? வா போலாம் முதல்ல. உன்னைய ஏ வா. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். கண்ணாடி கழுத்து. நீ கழுத்து. சரி என்ன சர்ப்ரைஸ்? ஐ க்ளோஸ். ஐ லவ் யூ. என்னன்னு கண்டுபிடி. டேரி மில்க் இல்ல. ரோஜா பூ இல்ல. என்ன செருப்பா? போடா பருப்பு. ஏய் என் கூட தானே வந்த, எப்படி இந்த பூ? அதெல்லாம் சொல்ல முடியாது. சூப்பர். நல்லா இருக்கா? நான் கூட நினைச்சேன் உங்களுக்குலாம் லவ்னா எனக்கு கூட பண்ண தெரியாதுன்ட்டு. எப்படி இந்த லவ் டக்குன்னு? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, பூவை பார்த்தே பிடிச்சிருந்துச்சு, அதனால. பூ மட்டும் தானே இல்ல பூனையும் தாண்டா எருமை. குடி. ஐ லவ் யூ டூ. தேங்க்யூ. இல்ல கிஸ் அடிச்சது பூக்கு. அந்த பூ மாதிரி நீ இருக்கல்ல, பூக்கு கொடுத்தானே, பூ போல இருக்க உனக்கு கொடுத்தானே. கேட்கலையே டைலாக். இல்ல பூக்கு கொடுத்தானே, பூ போல அழகா இருக்க உனக்கு கொடுத்தானே. ஓ அப்படியா? எல்லாம் ஒண்ணு தானே. இப்ப என்ன பொண்ணுன்னு சொல்லாம பூவுன்னு சொல்ற? யா பூவே அப்புறம் அழுதுருண்டா. அது கூட தண்ணி ஊத்தணும்னு நினைக்கிறதுல அதானே அழுது. சரி. ஏய்
ஏன் கண்ணாடி விட உன் கண்ணாடி ரொம்ப அழகா இருக்கு. இல்ல புரியல, நீ ஏதோ கண்ணாடிய எடுத்த மாதிரி தெரியலையே. கண்ணாடி தொடுற சாக்குல எதையோ தொட்ட மாதிரில இருக்கு. பூவுக்கு கூட கண்ணாடி தொடுற பழக்கம்லாம் இருக்கான்னு புரியல எனக்கு. இல்லை, இந்த மாதிரி அழகான பூவை எங்கே தொட்டான்னு, எங்கே தொட்டாலும் பூ பூ தான். உனக்கு போய் பூ கொடுத்த மாதிரி என்ன சொல்லு. இருடி எனக்கு சின்ன ஆசை, என் கையால் இந்த கண்ணாடி உன் கண்ணுக்கு மாட்டேங்குது. போட்டு விடு. சரி சரி கொடு. அப்புறம் பாவம் நீயும் ஏங்கிடுவில்ல, உனக்கு நான் போட்டு விடுறேன். அப்படி இந்த காலத்துல கொஞ்சம் போச்சு. சும்மாடா. சரி சொல்லு, நெக்ஸ்ட் கடைக்கு போய் ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிப்போமா? ஷூர், கண்டிப்பா. ஆனால் ஒரு சின்ன டவுட், ஆரஞ்சே என் கூட இருக்கும்போது எதுக்கு ஜூஸ் நான் கேட்குறேன்? ஐயோ ஆண்டவா, இப்பெல்லாம் மொக்க ஜோக் போடுறான். போட, நீ வண்டி ஓட்ட வேணாம், நானே வண்டி ஓட்டுறேன். நீ ஓகே. அவனோட காதல் ரோஜா. என்னடா பண்ற? பூவுக்கே பூ வச்சிருந்தி. உனக்கு நான் பூ கொடுத்தா நீ எனக்கே பூ கொடுப்பியா? என்னடா இடுப்புல கை வைக்கிற? இல்லடி, நான் கரெக்டா உட்கார்றேன்ல, அதனால இடுப்பு பிடிக்கிறேன். பிடிப்ப நீ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. கையை வச்சு கீழே கரெக்டா போடணும். போட்டோடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ அழகா அப்படியே. வண்டி ஓட்டணுமா இல்ல? இல்ல, வண்டி தான் ஓட்டணும். அப்போ ஒழுங்கா ஷோல்டர் பிடி, நான் வண்டி ஓட்டுறேன். இந்த கண்ணாடி நம்ம பத்தி வைக்கப்படும் போல. அழகே பொறாமைப்படும் பேரழகுதானா? சத்தியமா நினைச்சே பார்க்கல. அழகா இருக்குல்ல கண்ணாடியில. நீங்க என்ன மட்டும் பாக்குறேன். ஏய் பேபி, ஸ்டிங் ஓகேவா? சரி ஓகே. நான் ஸ்டிங் ஒன்று. ஓ, 20 rupees. தேங்க்ஸ். பா, இந்த மாதிரி கேஸா இருக்கு பேபி இந்த ஸ்டிங். இருக்கும், நான் தான் ஃபர்ஸ்ட் பிடிப்பேன். பா, என்னாச்சு? யாருங்க இருக்கு? நல்லா இருக்கணும். சரிடா, ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு பேபி. எல்லாத்துக்கும் என்ன சொல்லிட்டே இருந்தேன்னு ஐயோ. வா, ஏறி போலாம். டேய், இப்ப எதுக்குடா இங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்த? நம்ம அழகா தானே வெளியே சுத்திட்டு இருந்தோம். அப்புறம் எதுக்கு வீட்டுல ஏதோ எடுக்க வரணும்னு சொல்லிட்டு அங்கே எடுக்காம இங்க எதுக்குடா வந்த? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ எனக்கு சாப்பாடு விட்டு விட்டல. ஆமா. அதுலேருந்து உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டா பார்க்க தோணலையா? ஏய், என்னடா சொல்ற? என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவரு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நானும் உன்னை ஃப்ரெண்டா தான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தானே என்னை விட்டுட்டு இங்க போனாரு. உன்கிட்ட சொல்லிட்டு போனாரு, நான் ஃபாரின் போறேன், கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு. இப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நினைப்பாரு? அவன் நல்ல ஃப்ரெண்டு தான், நான் அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனால் யாருமே இல்லை டைம் எனக்கு சாப்பாடு விட்டேன் பார்த்தியா,
அது அப்பப்போ மைண்டுக்குள்ள வரும்போது நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்க மாட்டியான்னு ஒரு ஃபீலா இருக்குப்பா. டேய் என்னடா வாய்க்கிலேயே பொண்டாட்டி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? எனக்கு உன்னை பிடிக்கும் தான். நானே உன்னை சைட் அடிச்சிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லல. உண்மையை சொல்ல போனா நான் என் ஹஸ்பண்டும் நீயும் நான் காலேஜ் போகும்போது நான் முழுக்க முழுக்க பார்த்ததே ஒன்று தான்டா. நான் சைட் அடிச்சது, நீ என் ஃப்ரெண்டுங்க கிட்ட சொன்னது எல்லாமே உன்னை பற்றி தான். ஆனால் ஆப்போசிட்டில் அவனும் என்னை ரசிச்சுட்டு ஒரு கட்டத்தில் அது எப்படியோ அவனுக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே எனக்கு அந்த பெயின் இருந்தாலும் பட் வெளியே சொல்ல முடியாமல் நான் எவ்வளோ தவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு கட்டத்தில் மேரேஜ் ஆகி அது ஹாப்பியாக தான் போச்சு. இப்போ திரும்பவும் அவங்க ஃபாரின் போனனால திரும்பவும் நான் அவங்க கூடயே பேச வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அதனால தான் இப்போ நானே என்னை மீறி ஏதோ ஒரு ஞாபகத்தில் உனக்கு அன்னைக்கு அன்பா சாப்பாடு ஊட்டி விட்டேன். அன்பா சாப்பாடு விட்டு விட்டேன்னு சொல்ற, என் மேல உன் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் இல்லை, நம்பிக்கை இருக்கு. ஆனால் பண்ணுறது ஏதோ தப்புன்னு மட்டும் தோணுது. இதெல்லாம் எந்த தப்பும் இல்லை. ஆயிரம் எனக்கு தான். ரொம்ப பிடிக்கும்டி. எனக்கும் பிடிக்கும் தான். ஆனால் ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்களுக்கு பண்ணுறது தப்பு தானே. அவன் என் நண்பன், சொன்னா புரிஞ்சுப்பான். என்னால உன்னை இப்படி பார்த்தோன்னே எதுவும் பண்ண முடியல. நானும் உனக்கு உண்மையாக தான் இருந்தேன் ஃப்ரெண்டா. அவனுக்கு நான் ரொம்ப ஃப்ரெண்டு தான். சத்தியமா சொல்லு, உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவுமே தோணலையா? அதுதான் நான் சொல்றேன்ல, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது நீதான்டா. ஆனா அப்புறம் எதுக்கு தயங்குற? ஆனா இப்ப இந்த சூழ்நிலையில அவங்க இல்லாத நேரம் இப்படி இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எந்த தப்பும் இல்லை பேபி. எனக்கு உனக்கு பிடிக்கும்டி. ஏய், நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுடி. உனக்கு என்ன பிடிக்கல. பிடிக்கும்டா. நான் உன மனசுல தாண்டி பொண்டாட்டியா நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பொண்டாட்டியா இருப்பியா? ஒரு நாள் என்னை பிடிக்கும் சொல்லிட்டு இப்போ வேணான்ற மாதிரி. பிடிக்கும் தான். ஆனா நீ யோசிக்கிற மாதிரி ஏய், அதே அந்த காலேஜில் பார்த்தா குதிரை முடியும். நெத்தி, அப்படியே அந்த கண்ணு, அப்படியே அந்த மூக்கு, அப்படியே அந்த மூக்கு கீழே அப்படியே அந்த உதட்டு இருக்கு பார்த்தியா? அப்படியே அந்த காலேஜில் சிரிப்பா பாரு, அதே சிரிப்பு தாண்டி. சத்தியமாக நான் மயங்கிட்டு தெரியுமா? உன்னை பார்க்கும் போது அப்படியே உன்னை ஓடி வந்து கட்டி பிடிக்கணும்னு தோணும். ஆனால் நீ என்னடனா நான் உன்னை அப்படி பார்க்கலன்ற.
ஏய் ஐ லவ் யூ ஐ லவ் யூ. என்னடா இதோ நல்ல கிஃப்ட் வச்சிருக்கேன்னு பார்த்தா சோப்பு வாங்கி வச்சிருக்க. இல்லடி அங்க எங்க தேடி பார்த்தேன், கிஃப்ட் இல்ல, கிடைச்ச விதத்துல சோப்பு. எல்லாம் லவ் ப்ரொபோஸ் அவன் என்ன கொடுத்து பண்றா, நீ கொடுத்த பாரு சோப்பு நீயே வச்சுக்கோ. நிஜமாவா நீ இதெல்லாம் லவ் பண்ணதுக்கு பேசாம லவ் பண்ணாமலே இருந்திருக்கலாம்ல.